கர்த்தர் அவர் மீட்கிற தேவனாய் இருக்கிறார். மனிதனை மீட்கிறவர். மிக முக்கியமாய் கர்த்தருடைய இந்த மீட்பு ரொம்ப முக்கியமான ஒன்றாய் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதற்காக தான் தன்னுடைய குமாரனாகி கிறிஸ்துவை பூமியில் அனுப்பினார். அன்பானவர்களே, இந்த மீட்பு மனிதனுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் மீட்டால் அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கையில பல மாற்றங்கள் உண்டாகிறது. அதான் ரொம்ப அதுதான் அதனுடைய அடையாளமே. எப்படின்னு பாருங்க, நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்கு முன்னால் பாவத்திலும் தரித்திரத்திலும் வியாதியிலும் கடன் பாரங்கள் பல துன்பத்திலும் தோல்விகளிலும் நம்ம இருந்தோம், காணப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. இப்ப மீட்கப்படுவதற்கு முன்னே பாவ நிலையிலும் துன்பத்திலும் வியாதியிலும் தரித்திரத்திலும் என்ன செய்யப்பட்டோம்? நாம் அப்படி ஒரு தோல்வி நிலையில் காணப்பட்டோம். அதான் மீட்புக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை. ஆனால் மீட்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின் அவரை விசுவாசித்து நான் மீட்கப்பட்ட பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஒரு மாற்றத்தை பார்க்க முடிகிறது. இப்பொழுது அங்கே பாவம் இல்லை. பாவத்திற்கு பதிலாய் தேவன் மீட்கப்பட்டவர்களுக்குள்ள பரிசுத்தத்தை வைக்கிறார். பாவம் இல்லைங்க. ஒரு மீட்பு என்ன செய்கிறது? கடவுள் மனிதனை மீட்ட உடனே பாவம் இருந்து அவனுடைய வாழ்க்கையில் இருந்து அந்த பாவத்தில் இருந்து கர்த்தர் மீட்டு என்ன செய்கிறார்? பரிசுத்தம் உண்டாகிறது. இரண்டாவது, ஆசீர்வாதம் அங்கே காணப்படுகிறது. அதான் மீட்பின் அடையாளம். முதல்ல தரித்திரம், முதல்ல ரொம்ப துன்பம், தோல்வி. ஆனால் மீட்கப்பட்ட உடனே அங்கே பாவத்திற்கு பதிலாய் பரிசுத்தம், தரித்திரத்திற்கு பதிலாய் ஆசீர்வாதம், வியாதியில் சுகம், தோல்வியில் வெற்றி அங்கே மீட்பில் உண்டாகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதான் மீட்பு. மீட்பு என்றால் என்னன்னா, நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:10 வாசிக்கிற பொழுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். பாருங்க, அங்க ஒரு மாற்றம் வருகிறது. என்னன்னா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நான் சொல்லுகிறேன், பாவமும் தரித்திரமும் தோல்வியும் நம்மை விட்டு ஓடிப்போம். கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா.